ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் 1/11/2025 சனிக்கிழமை. இன்று நவம்பர் ஆங்கில திகதி, நவம்பர் ஆங்கில மாத பிறப்பு. இது கார்த்திகை மாதம் அல்ல, நவம்பர் மாதம் என்கின்ற ஆங்கில மாத பிறப்பு. எனவே இந்த ஐப்பசி மாதம் 15ஆவது நாள். இவ்வாறு இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசிரியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற ஏகாதசி விரதம், இந்த திதியை அடிப்படையாக கொண்ட விரதம். அந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகளிலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதற்கும், இப்போ விஷ்ணு ஆலயம் நமக்கு அருகிலே இல்லையா, இருக்கின்ற ஆலயத்திலே இந்த விஷ்ணுவனுடைய ஏதாவது ஒரு அவதாரம் மூலமாக அங்கே சந்தான கோபாலராக இருக்கலாம், அனந்த சயனத்திலே இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், ஏதோ ஒரு வடிவத்திலே அங்கே சன்னிதானம் இருக்கின்ற பொழுதும் அங்கு சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று நவம்பர் மாதம் 1ஆம் திகதி, ஐப்பசி மாதம் 15ஆம் நாள். இந்த வருகின்ற நவம்பர் மாதத்திலே 14ஆம் திகதி 15ஆம் திகதி 16ஆம் திகதி, நவம்பர் மாதம் 14, 15, 16 ஆகிய இந்த 3 நாட்களிலும் கொழும்பு தலைநகரிலே கொட்டாஞ்சேனை விவேகானந்த மேட்டுத் தெரு என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நடைபெற இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகமஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கானை இலுப்பத்தாழ்வு முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியர்களுடைய குருவருள் ஆசியோடும் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகராக, இந்த ஆலயத்தை ஸ்தாபித்தவர் தற்பொழுது தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை இசைத்திலகம் சிவாச்சாரிய பூஷணம் சாம்பசிவ மணிக்குருக்கள் என்கின்றதாகிய செந்தில்நாத குருக்கள் அவர்களுடைய பூரணமான ஆசியோடு இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய
குருசுவாமியாக இருக்கின்ற ரவீந்திரகுமார் குருசுவாமி அவர்களோடு சேர்ந்த தர்மகர்த்தாக்களாக இருக்கின்ற ஏனைய ஆனந்தமூர்த்தி, அதேபோல் பாலகிருஷ்ணன், மாலை அணிகின்ற சுவாமிகள் எல்லோருடைய ஏற்பாட்டிலும் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான கும்பாபிஷேக நிகழ்வுகளிலும் நாமெல்லாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.